தர்மபுரி நகர் பகுதியில் உள்ள நியூ காலனி, அம்பேத்கர் காலனி, கோல்டன் தெரு, நார்த்தம்பட்டி, பிடமனேரி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஆதி திராவிடர் மக்கள் வீடுகள் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் மேற்கண்ட பகுதி மக்கள் ஆதி திராவிடர் நலத்துறையிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஆதி திராவிடர் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா 1996 முதல் 2000 காலகட்டம் வரையில் ரெட்டியள்ளி ஊராட்சி பகுதியில் சுமார் 37 ஏக்கர் ஒதுக்கி 1000 இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக பயனாளிகளுக்கு அளந்து அத்து காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு வெகு நாட்களாக இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் யாரும் வீடு கட்டவில்லை என கூறி அனைத்து இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் ரத்து செய்தது. தொடர்ந்து அனைத்து பயனாளிகளும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு வீட்டுமனைகளை அளந்து கொடுக்குமாறு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. ஒரு சிலர் மட்டும் வீடுகள் கட்டி மின்சார வசதி, குடிநீர் வசதியின்றி குடியிருந்து வருகின்றனர். மேலும் பயனாளிகள் தாங்கள் வீடு கட்டினால் இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாக கூறுகின்றனர். இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தர்மபுரி மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 4 பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி நிலம் மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி இதன் மூலம் தாங்கள் இழந்த இலவச வீட்டுமனை பட்டாவை திரும்ப பெறும் வகையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட அனைத்து பொதுமக்களையும் ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவோம் என கூறினர்.